இன்றைய தினம் மேலூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலே இருந்து பல்வேறு திட்டப் பணிகளை துவக்கி வைத்தும் ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கிற பணிகளை ஆய்வு செய்வதற்காகவும் வருகை தந்திருக்கின்றோம். குறிப்பாக நிழற்குடைகள் திறந்து வைத்திருக்கின்றோம். இன்னும் அடுத்து சில நிழற்குடைகள் திறக்க இருக்கின்றோம். இன்றைக்கு மேலூர் அரசு மருத்துவமனையில் சுமார் 30 கோடி ரூபாய் செலவிலே நடைபெற்று கொண்டிருக்கிற கட்டுமானம் 2 மாதங்களுக்கு முன்புதான் இதனுடைய துவக்க நிகழ்ச்சிக்கு வருகை தந்தோம். இப்பொழுது 2 மாதத்தில் 2 ஃப்ளோருக்கு மேலே 3 மாதத்தில் 2 ஃப்ளோர் 2 தளம் போடப்பட்டு விட்டது. ஜூன் மாதம் வரை இதுக்கான கட்டுமான பணிகள் இருந்தாலும் விரைவாக இதை முடிப்பதற்கு முழு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதேபோல் எதிர்ப்புறம் இருக்கிற கட்டிடமும் மேலூர் தொகுதி மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைகிற ஒரு திட்டம். இந்த 30 கோடி ரூபாய் செலவில் இங்கே அவசர சிகிச்சை பிரிவுக்கான முழுமையான ஒரு அலுவலகம், முழுமையான மருத்துவமனை, ஸ்கேன் வசதி உள்ளிட்ட ஒரு பெரும் மருத்துவமனை இங்கே வர இருக்கின்றது. இந்த பகுதியினுடைய மக்களுக்கான மிகச்சிறப்பான என்றென்றைக்கும் பயன் கொடுக்கிற ஒரு பெரும் திட்டத்தை துவக்கி வைத்த ஒரு மனநிறைவும் அவற்றை தொடர்ச்சியாக கண்காணிக்கிற மனநிறைவும் எங்களுக்கு இருக்கிறது. அதே போல் அடுத்தடுத்து நேஷனல் ஹைவே நகாயில் 2 பாலங்கள் அடுத்த வாரமும் ஜனவரியினுடைய கடைசி வாரமும் திறந்து வைக்க இருக்கின்றோம். அதே போல் அடுத்த சில வாரங்களில் கொட்டாம்பட்டியில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான மிகப்பெரிய பேருந்து நிலையத்தினுடைய அடிக்கல் நாட்டு துவக்க நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அதுவும் இந்த பகுதிக்கு மிக வரப்பிரசாதமான மிக முக்கியமான நிகழ்ச்சி என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நாடாளுமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு நிதி, மாநில அரசினுடைய பல்வேறு திட்டங்கள், ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் அனைத்தும் அடுத்த 1-2 வாரங்களில் வருகிற வாரங்களில் அனைத்தும் நிறைவு செய்து துவக்க இருக்கின்றது என்பதையும் திறப்பு விழா காண இருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களுடைய சிறப்பான ஒரு திட்டத்தில் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வழங்கிய திட்டம் மிகுந்த வரவேற்பு பெற்றுச்சு. அது தற்போது எந்த சூழலில் சார் இருக்குது? அதாவது மாற்றுத்திறனாளிக்கு உபகரணங்கள் வழங்குகிற திட்டம் 19,600 பேர் மாற்றுத்திறனாளிகள் நம்முடைய மாவட்டத்தில் பயனடைந்திருக்கிறார்கள். இந்தியாவிலேயே மிக அதிகமாக மாற்றுத்திறனாளிகள் பலனடைந்த தொகுதி என்றால் அது பிரதமர் மோடி அவர்களுடைய வாரணாசி தொகுதி, 20,300 பேர் என்று சொன்னார்கள். அதற்கு அடுத்து 2வது மாற்றுத்திறனாளிகள் மிக அதிகமாக பலனடைந்த தொகுதி இந்தியாவிலேயே மதுரை என்பதை ஒன்றிய அமைச்சரே விழாவிலே தெரிவித்தார். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக அதை செய்து இப்பொழுது அடுத்த கட்டமாக அவற்றின் இந்த ஆண்டினுடைய தொடர்ச்சியும் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.